ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய், பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், நெய் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான உப்பும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதையும் நல்லா பொடியாக அரைச்சி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. வேறு எந்த மசாலாவும் நம்மளுக்கு இப்போ தேவைப்படாது, இதே போதும். இப்போது நீங்கள் எடுத்து வச்சுருக்க ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து எப்படி ஆட் பண்ணுறீங்கன்னா, சிக்கன் பிரியாணிங்கிறதுனால 1 டம்ளர் ரைஸுக்கு 1.25 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணால் போதும். ஸோ அதை நல்லா ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான உப்பும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அப்போலே ஆட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணிக்கு சிக்கன் மட்டும்தான் ஆட் பண்ணியிருப்போம். இப்போ ரைஸுக்கு சால்ட் வேணும். ஸோ அதுக்கு தேவையான உப்பும் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து கொஞ்சம் தண்ணி உறிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 லெமன் எடுத்து நல்லா பிழிஞ்சு விட்டு அதை நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, முந்திரி, நெய் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி தம் போட்டு விட்டுறலாம். தம் வந்து 20 to 25 மினிட்ஸ் தம் ஆனதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எடுத்து பாருங்களேன், அவ்வளோ உதிரி உதிரியாக இருக்கும் பிரியாணி. சொன்னால் நம்ப மாட்டீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க சூப்பராக உதிரி உதிரியாக கிடச்சிதுன்னு சொல்லிட்டு. லெமனை வந்து நான் சொன்ன ஸ்டேஜில் பிழிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உதிரியான பிரியாணி கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.